அதால் இந்த எங்கட ஒரு வெங்காயத்தால் சாப்பிடணுமன்றதுக்காக சின்ன வெங்காயத்தை கொண்டு வந்து நட்டு விட்டது. தமிழ் கடைகளுக்கு போனால் வேண்டலாம் இப்படி எங்கட ஊர் வெங்காயத்தால். எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தானே, இப்போ அடிக்கடி போகிறே இல்லை. என்னோட வடையை பாருங்க, வேறு லெவலில் பீட்ரூட் சம்பல் ரெடி ஆகிட்டு. அது என்னங்க? ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ ஒன்று தான் போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பீட்ரூட்டில் சம்பல் போட போகிறேன். இது உடம்புக்கு சரியான நல்ல வரையல். மற்றது இந்த வெள்ளைக்கறியை விட பீட்ரூட்டில் சம்பல் வந்து சரியான சத்தும் நல்லமும். ஏன்னா நாங்கள் பச்சையாகவே அப்படியே சாப்பிட்றபடியா அதைபடியே நல்லா இருக்கும். எனக்கு வந்து வெள்ளைக்கறி இந்த வரையை விட எனக்கு இந்த சம்பல் சரியான விருப்பம், நல்லா இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பீட்ரூட்டில் சம்பல் போடுறேன்ட்டு. உங்களுக்கு என்ன நேரம் எல்லாம் தேவையில்லை, கொஞ்ச நேரத்திலேயே செய்திடலாம். இது ஒரு 2 நிமிஷமே காணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு என்னென்ன வேணும், எப்படி போடுறேன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி காளானில் ஒரு குழம்பும் வச்சு பீட்ரூட்டில் சம்பளம் தான் போட போகிறேன். அதோட வந்து வெங்காயத்தால் தான் வறுக்க போகிறேன். வெங்காயத்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தோட்டத்து வெங்காயத்தால் தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆரியா விளையாடி கொண்டிருக்கிறா வெளியில் நின்று. இங்கே பாருங்க எப்படி இருக்குது வெங்காயத்தாளண்டு. இது ஒரு கிழமைக்கு முதல் கூட நல்ல வடிவாக இருந்தது. நான் என்ன செய்யணான்டா, நுனியில் பூ வரட்டுக்கும் பிடுங்கி வறுப்பமண்டு வெயிட் பண்ணினது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஒரு 4-5 நாளைக்கு முன்னே மழை ஒன்று வந்தது. அதோடு எல்லாம் சரிஞ்சு இப்படி ஆயிட்டுது. இதுக்கு பிறகு நான் பிடுங்கலையேன்னு சொன்னால் பூக்கு வெயிட் பண்ணினா எனக்கு தாள் கிடைக்காது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, எல்லாத்தையும் பிடுங்கி வறுக்க போகிறேன் நான். இது வந்து சின்ன வெங்காயத்தின் தாள் தான் கொண்டு வந்து நட்டு நாங்கள். இது சின்ன வெங்காயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து நட்டுனாங்க தமிழ் கடையில். என்னென்று பார்த்தீங்கன்னா, இங்கே வெள்ளைக்காரருண்ட வெங்காயத்தால் பார்த்தனீங்களா, சரியான ஒரு சொப்டாக இருக்கும். அந்த நீங்கள் வறுத்தா இங்கிட்ட ஒரு வர மாதிரி வேறு, அது குழஞ்சி போய் ஒரு மாதிரி வரும். எனக்கு பெருசாக அது விருப்பம் இல்லை. அதால் இந்த எங்கட ஒரு வெங்காயத்தால் சாப்பிடணுமன்றதுக்காக சின்ன வெங்காயத்தை கொண்டு வந்து நட்டு விட்டது. தமிழ் கடைகளுக்கு போனால் வேண்டலாம் இப்படி எங்கட ஊர் வெங்காயத்தால். எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தானே, இப்போ அடிக்கடி போகிறே இல்லை. இங்கே சின்ன வெங்காயத்தை பாருங்க, அரியாங்கள விளையாடுறா. இது கணக்கவாக கிடக்குது. இன்னும் ஒருக்கா வைக்கலாம் போல கிடக்குது. வீணா பிடுங்கி வைக்கலாமா இல்லாட்டி இனி போய் நல்ல வடிவாக ஒரு வரையோண்டு வறுக்க. சரி, எல்லாம் மண்ணா கிடக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ வெங்காயத்தாள்னு பாருங்க. சின்ன வெங்காயத்தாள் நல்ல நிறைய வெங்காயமும் வந்திருக்குங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக வெங்காயங்களை எடுத்து வச்சுட்டு தாளை மட்டும் எடுத்து வறுக்க போகிறேன். இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா விரட்டுக்கு மண்டு விட்டால் எனக்கு தாளே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா நல்ல தாள் தான் கிடக்கு. ஆனால் இந்த மஞ்சள் பழுப்புகள் இடையிலெல்லாம் வரவழிக்கிட்டு அப்போ நார்மலாகவே வெங்காயத்தை நட்டதே இந்த வெங்காயத்தாள் வரைக்காகத்தான். சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்த டைம் நட்டு விட்டது தாளுக்காக. இவ்வளோ தாள் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2-3 தடவைக்கு எனக்கு காணுமென்னு நினைக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி வைப்பேன். நான் இப்போ உங்களுக்கு பீட்ரூட் சம்பல் எப்படி போடுறேன்னு காட்டுறேன். வடிவாக நான் இப்படி சீவி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வேளையில் உங்களுக்கு இன்னும் சின்னனாக வேணுமெண்டா நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கொஞ்சம் கடிபட்டால் பிடிக்கும். அதில் வெங்காயம் சின்ன எங்களோட முட்டைக்கு வெட்டு வந்தானே அதை மாதிரி வெட்டி இருக்கிறேன். தேங்காய்ப்பூ, பச்சை மிளகாய், ஒரு 2-3 பச்சை மிளகாய். இது வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் தாளிக்க போகிறேன். வெங்காயமும் செத்தல் மிளகாயும் கடுகும் போட்டு தாளித்து போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். அதால் நான் இந்த வெங்காயம் ஒரு பாதி வெங்காயத்துக்கிட்ட தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். இதோடு வந்து எங்களுக்கு உப்பும் மிளகாத்தூள், ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகாத்தூள் காணும். அங்கால வந்து நான் தாளிக்க போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை போடுங்க. முதல் இதை போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் போடுறேன்.
இந்த வெங்காயம் வந்து எனக்கு தாளிக்க வேணும். தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள். கிட்டத்தட்ட கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டு கொஞ்சம் நிறமாக தான் கட்டும். இன்னும் கொஞ்சம் அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பமிலையும் வதக்கி போடுங்க, நல்லா இருக்கும். ஆனால் என்னட்டே கருவேப்பமிலை இல்லை, அதால் நான் போடல. பச்சையாகவும் கொஞ்சம் வெட்டி போட்டு வதக்கும் போதும் 2 இலை போட்டு வதக்கி சேர்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு தேசி புளியும் விட்டு குழைக்க போகிறேன். நல்ல வடிவாக பொன்னிறமாக வதங்கி வந்துட்டு இப்போ அதை போடணும். தேசி புளியும் விடுறேன். இப்போ இது நல்ல வடிவாக நாங்கள் குழைச்செடுக்க வேணும். கரண்டியால் குழைக்காமல் கையால் குழைச்சிங்கண்டா எல்லாமே நல்ல வடிவாக கலந்து நல்லா இருக்கும். வேறு லெவலில் பீட்ரூட் சம்பல் ரெடி ஆகிட்டு, இது ஒரு தடவையாச்சும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வர இந்த வெள்ளைக்கறியலை விட இந்த பால் கறியலை விட வந்து இந்த பீட்ரூட் சம்பல் அவ்வளோ நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும். இது வந்து நான் நேற்று வடைக்கு போட்டு நான் ஒரு கொஞ்சமாக மிஞ்சிட்டுது, என்னென்னா எல்லோரும் காண வேண்டிட்டு என்னமோ அப்போ நான் வச்சேன். நான் எடுத்து இன்றைக்கு இதையும் தான் நான் இப்போ போட்டு எடுக்க போகிறேன். என்னோட வடையை பாருங்க. இங்கே பாருங்க என்ற வடை. இங்கே பாருங்க இவ்வளோ அகில வந்திருக்கிறாருண்டு. இது எனக்கு கூட, இதில் நான் அரைவாசியை தான் வறுக்க போகிறேன், அரைவாசியை வைக்க போகிறேன். இடைக்கிடைக்க கொஞ்சம் சருகுகள் மாறி இருக்குதான். அதை இப்போ நீ வெட்டும் போது திருப்பி ஒருக்கா க்ளீன் பண்ணி போட்டு விட்ட சரி. நிறைய வந்திருக்கு தாள். இனி இவரை வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு ரெடி ஆயிட்டு இனி போட்டு சாப்பிட சரி. நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி தான் சாப்பாடு: வடை, காளான் பிரட்டல், பீட்ரூட் சம்பல், அதோட வெங்காயத்தால் வர நான் சாப்பிட போகிறேன். வெளியில் வந்து வெயிலும் இல்லாமலுக்கு குளிரும் இல்லாமலுக்கு நல்ல ஒரு வெதராக இருக்குது. சாப்பிடுவோம். இந்த இதுலேயும் தான் விளையாடுப்படுது ஆரியா. அழகு சாப்பாடு தீட்டியாச்சு, சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. பீட்ரூட் சம்பல் வந்து நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களோட அம்மா இப்படி தான் போடுறவா, அந்த பச்சையாக தூள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி. எனக்கு பிடிக்கும். இது உண்மையாக இது எங்களோட அம்மாட இல்லை, எங்களோட அக்கா தான் இது செய்கிறது. பிறகு அப்படியே அம்மா செய்ய வலிக்கிட்டு அதோட சம்பல் வந்து பீட்ரூட் சம்பல் வந்து பச்சையாக சாப்பிட்றபடியாக ஹெல்த்தியும். இப்போ வரையல் அதுகளை விட இது நல்லமும். இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மிரக்கறிகள் 2-3 கறி வைக்கிற டைம் இப்படி ஒரு சம்பல் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். செய்து சாப்பிட எனக்கு மச்சங்களை விட 2-3 கறியோட மிரக்கறி சரியான விருப்பம். பக்கத்து வீட்டில் இந்த குருவி கிளியெல்லாம் வளர்க்கணும், அதான் எனக்கு சத்தம் போடுது. அது என்னங்க? ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஓகே, பாய்.